Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா TNAU கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முடியக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதாவது இப்போ சிவி போறவங்க எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல சிவி போனவங்க நிறைய பேர் ஆப்சென்ட். ஆனால் ரவுண்ட் 2ல சிவி வரவங்க பார்த்தீங்கன்னா ஆப்சென்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஆப்சென்டிஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ரவுண்ட் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் தடையாகும். அடுத்த ரவுண்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி டிப்ளமோ கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. டிப்ளமோ கவுன்சிலிங் வந்து நமக்கு 18th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஒருவேளை டிப்ளமோ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஒரு பிரான்ச் வந்து அதாவது டிப்ளமோவுக்கு மட்டும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஒரு பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த காலேஜ் வந்து கடந்த ஒரு 3 வருஷம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே 2 செட்டுக்கிட்ட என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. சரியா? அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரியா? அந்த காலேஜில் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்கள் வேணும். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். போத் ஹாஸ்டல் அண்ட் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே. செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakh பே பண்ணால் போதும். சரியா? டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னை நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரியா? அதாவது கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்க சொல்லி கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமலும் நம்ம டைரெக்டாக கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் போட்டுக்கலாம். சரியா? அப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும். டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படித்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் போய் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சரியா? ஏன்னா டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்குது. அதனால் டிப்ளமோவில் எனக்கு வந்து சீட் கிடைக்கல, இல்லை அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக சொல்கிறாங்க, அப்போ நான் டிப்ளமோ பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாலும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதாவது ஃபேஸ் 2ல நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து குறைவாக இருக்கிறாங்க. அதனால நமக்கு ஃபேஸ் 3 கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.